சிதம்பரம் டைரக்ஷனில் ஃபர்சானா பலத்திங்கள், ஆதிசேஷன் கேஆர், ஜினான், ஜீன் பால் லால், கிரீஷ் ஏடி, டொவினோ தாமஸ் நடிச்சு இப்போ ஜி5ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க மலையாளம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான் பாலன் த பாய். ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்சானா அவங்களோட சின்ன பையன் ஆதிசேஷனை கூட்டிட்டு ஒவ்வொரு ஊரா போறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஐடென்டிட்டியோட வாழ்றாங்க. யார் கூடயும் அட்டாச் ஆகக்கூடாது, நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சா போதும்னு பையனுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அப்படி அதை தாண்டி யாராச்சும் அட்டாச் ஆனவோ இல்லை ஆக ட்ரை பண்ணாலோ உடனே அந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக ஒரு இடத்துல கொஞ்சம் அதிக காலம் இருக்கிறாங்க. பையனையும் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. ஆனா அங்க எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது, ஏன் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, ஏன் இவங்க லைஃப் இப்படிலாம் வினோதமா டிராவல் ஆகுது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதில் தான் பாலன் த பாய். இந்த படத்தோட ஸ்ட்ரீமிங் ரன் டைம் 2 hours and 20 minutes. படம் ஆரம்பிச்சது இன்ட்ரெஸ்டிங்காகவே ஸ்டார்ட் ஆச்சு. போக போக ஸ்க்ரீன் பிளேல நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிற கியூரியஸ் ஃபேக்டரை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீன்ஸோட ரெப்பிட்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம், அதனால ஒரு மாதிரி லென்த்தியா ஃபீல் ஆச்சு. ஸ்டில் இன்டர்வல் பிளாக் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு ஆங்கிள்லயே ஃபோக்கஸ்டாக ட்ராவல் ஆகுது. ஆனால் அதுவும் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகிற மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபர்சானா பலத்திங்கள் டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், காமன் சப்டல் கேரக்டரைசேஷன், அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஆதிசேஷன் கேஆர் சைலண்ட் கேரக்டரைசேஷன், அது சைலண்ட் சம்பவமாக ஆப்டாக பண்ணியிருக்காரு. ஜீனான் லேட்டர் ஹாஃபில் வந்தாலும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜீன் பால் லால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் லிமிட்டட்னாலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன், டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். டொவினோ தாமஸ் எக்ஸ்டெண்டட் கேமியோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எமோஷ்னலாக நல்லாவே கிளிக் ஆச்சு. கிரீஷ் ஏடி அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடிட்டிங் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன், என்ன நடக்குதுங்கிற கியூரியஸ் ஃபேக்டரை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற ஸ்லோ பர்ன் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல சீன்ஸ் ரிப்பீட்டடாக ஃபீல் ஆனாலும் இன்டர்வல் பிளாக் நல்லாவே ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரே பாயிண்டில் ஃபோக்கஸ்டாக ஃப்ளாட்டாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அன்பிரடிக்டபிளாக நல்லாவே இருந்துச்சு. இந்த ரெப்பிட்டேஷன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ண விதத்தை படம் ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்ல பையனாக வந்திருப்பாரு பாலன் த பாய். ஸ்டில் எமோஷ்னலாக நல்லாவே கனெக்ட் ஆகிற ஒரு ஒர்த்தான ஸ்லோ பர்ன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான். ஸ்லோ பர்ன் ஸ்க்ரீன் பிளே லவ்வர்ஸ் டெஃபினட்டாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.